விஜய் வந்து நிறைய தவறு பண்ணிட்டாரு. முதல்ல கட்சி விஜய் ஆரம்பிச்சிருக்க வேண்டிய காலகட்டம் இது. மாநாடு நடத்திருக்க வேண்டிய காலகட்டம் அடுத்த மாதம். ஆனால் அவர் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து பார்லிமெண்ட்டில் ரெட்டல் பேடாக தான் இருந்தார். திமுக அணி 47% வாக்கு, விஜய் தாவேக்கா என்ற லெட்டர் பேடு கட்சி ஒரு மேட்ரே இல்லைன்னு காட்டி உதயநிதி ஸ்டாலின் விஜய் தொடர்பான அவரோட சிஏ அறிக்கையை வந்து எந்த ஒரு திமுக அணி எம்பியும் வந்து அதை பற்றி பேசாமல் 47% வாக்கை திமுக அணி எடுத்தது வந்து நம்ம கண்கூடாக பார்த்த ஒரு விஷயம். அடுத்தபடியாக இடைத்தேர்தல்களில் வந்து லெட்டர் பேடாக இருக்கக்கூடாது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் லெட்டர் பேடாக இருந்தீங்க. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் உங்கள் நல்ல வாய்ப்புள்ள ஒரு இடைத்தேர்தலாக நான் ஈரோடு கிழக்க பார்த்தேன். அங்கேயே நிற்க சொன்னேன். அவங்க முன்னாடி அதான் வந்து சொன்னீங்க, லெட்டர் பேடாக இருந்துட்டாங்க. அப்போது நீங்கள் விக்கிரவாண்டியில் களத்தை வந்து உங்கள் ரசிகர்களை, ஓட்டர் இல்லை ரசிகர்களை, விக்கிரவாண்டியில் நீங்கள் வன்னியர் ரசிகர்களை 29% எடுத்த பாமகவுக்கு விட்டுட்டீங்க. பறையர் ரசிகர்களை 63% வாக்கெடுத்த திமுகவுக்கும் சீமானுக்கும் அவங்கக்கிட்ட கோட்டை விட்டுட்டீங்க. அப்போ நீங்கள் களத்துக்குள்ளே வந்த பிறகும் உங்கள் கட்சி ரிஜிஸ்டர்ட் பார்ட்டியாக இருக்கும் பிறகும் உங்கள் ஓட்டர்ஸ் வந்து உங்கள் ஓட்டர்ஸ் இல்லை, உங்கள் ரசிகர்கள், அபிமானிகள், அவங்க உங்கள் ஓட்டர்ஸ் ஆக வேண்டியவங்க பாமகவுக்கும் திமுகவுக்குன்னு போகிறாங்க.